வந்து 9 புத்திகளை பத்தி பாத்துட்டு இருக்கோம் இல்லையா? இப்ப அடுத்தது வந்து செவ்வாய் புத்தி எப்படி இருக்கும் சந்திர திசையில? சந்திர திசையில செவ்வாய் புத்தி. ஏன்னா ஒருத்தர் ஜாதகம் பார்க்க வந்தாங்கன்னா சந்திர திசையில செவ்வாய் புத்தி எனக்கு நடக்குதுங்க, அதுக்கு என்ன பரிகாரம் செய்யலாம் அப்படின்னு ஒரு சில பேர் கேட்பாங்க. அது வந்து நீங்க ஃபர்ஸ்ட் பார்த்த உடனே ஜாதகத்தை பார்த்தது என்ன சொல்ல போறீங்க? ஆமாமாங்க. இப்ப அது வந்து ஜென்ரலா அது ஜாதகத்தை பார்க்கணும்னா அவங்க டேட் ஆஃப் பர்த் டைம் எல்லாம் போட்டு கழிச்சு அவங்க வயசெல்லாம் போட்டு இவங்களுக்கு இன்ன திசையில இன்ன புத்தி இது நடக்குதுன்னு நம்ம சொல்லி அதுக்கு தகுந்த பரிகாரம் எடுக்கணும். அதை அவங்க நேர்ல ஜாதகம் பார்க்க வந்தாங்கன்னா நாங்க சொல்லுவோம். ஆமா. இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு நடந்துட்டு இருக்கிறது இப்ப கம்ப்யூட்டர் ஜாதகம் நிறைய இருக்குது. இப்ப யாராவது பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு அது மார்க் பண்ணி சந்திர திசையில செவ்வாய் புத்தி எனக்கு நடக்குதுங்க, நீங்க என்ன சொல்ல வர்றீங்க அப்படிங்கறத அவங்க கொஞ்சம் எதிர்பார்ப்பாங்க. இப்ப நம்ம என்ன சொல்ல வர அப்படின்னு கேட்டீங்கன்னா சந்திர திசையில செவ்வாய் புத்தி நடக்குது அப்படின்னா செவ்வாயினாலே உடனே நம்ம எங்க போயிடுறோம், செவ்வாயினாலே முருகனுடைய ஆலயத்துக்கு போயிடும். ஆமா. அப்போ செவ்வாய் என்பது செவ்வரளி மாலை. இப்போ பழனி முருகன் கோயில்ல போய் செவ்வரளி மாலை வாங்கி போட்டு அவங்க பேர்ல அர்ச்சனை பண்ணி பழனி முருகரை 3 முறை சுத்தி வந்து ஒரு அன்னதானம் பண்ணிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த சந்திர திசையில செவ்வாய் புத்தி நல்லா வேலை செய்யும். சரிங்களா? சிம்பிளான பரிகாரம். பிளஸ் அவங்க அந்த இடத்துக்கு போயிட்டு அங்க ஒரு வைப்ரேஷன் இருக்கு இல்லைங்களா? செவ்வாயோட ஆதிக்கம் பழனி. அப்போ அங்க என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த இடத்துல ஒரு இறையருள் சக்தி டைரக்டா இறங்குது. அப்போ அந்த சக்தி இந்த ஜாதகருக்கு வந்து இவங்க அங்க போகும்போது அது அவங்களுக்கு ஆக்டிவேட் ஆகுது. அப்ப இதுக்குத்தான் அதை வந்து அவங்க எதிர்பார்க்கறாங்க. அப்ப பழனியில வந்து ஒரு நாளைக்கு ஒரு 1000, 2000, 10,000 பேருக்கு மேல போறாங்க. அவங்களோட பாதம் எல்லாம் அந்த சாமி கிட்ட வந்து நிறைய பட்டு போகுது. அந்த பாதத்தை எல்லாம் போய் படும்போது இவங்க அந்த இடத்துக்கு போகும்போது என்னன்னா இவங்களுக்கு அந்த வைப்ரேஷன் வாங்கிட்டு வர்றதுனால இந்த சாமியும் குளிர்ச்சி பண்ணிட்டு வர்றதுனால இவங்களுக்கு அந்த காரியம் சக்சஸ் ஆயிடும். பழனி முருகர் தான் மெயின். இப்ப அதுல இன்னொன்னு என்னன்னா உங்களுக்கு செவ்வாய் வந்து துவரம் பருப்பு. இப்ப தானியத்தை கூட நீங்க எடுத்துக்கணும். ஆமாங்க. இன்னொரு பரிகாரம் என்னன்னா தானியத்தை கூட எடுத்துக்கணும். அந்த தானியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா துவரம் பருப்பை தலகாணி கடியில வச்சு தூங்கும் போது தலகாணி கடியில வச்சு 7 நாள் நீங்க தலகாணி கடியில வச்சுட்டு காலையில எந்திரிச்சு அதைய தொட்டு வணங்கிட்டு 7 நாள் கிளம்பிச்சு தலையை சுத்தி ஓடும் நதியில கொண்டு போய் விட்டுட்டு வந்தீங்கன்னா அந்த செவ்வாய் திசையில ஏதாவது தடை இருந்தாலும் நீங்க புரிஞ்சுங்கம்மா. இது வந்து அவங்களுக்கு இது ஒரு எளிய பரிகாரம். வீட்லயே அவங்க கண்டிப்பா செய்யலாம். ஆமா. ஏன்னு கேட்டீங்கன்னா செவ்வாய்க்கு வந்து அந்த பவர் அதிகமா உண்டு. இன்னொரு விஷயம், செவ்வாய் என்பது ஒருத்தருடைய ஜாதகத்துல செவ்வாய்க்கும் வாழைப்பூவுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. செவ்வாய்க்கும் வாழைப்பூவுக்கும். இப்ப நீங்க செவ்வாய் தோஷம் இருக்குன்னா வாழை மரத்துக்கு தாலி. அப்போ அந்த வாழைப்பூவை செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு இவங்க பொரியல் பண்ணி இவங்க சாப்பிடலாம், இவங்க தர்மம் பண்ணலாம். இது இதை விட சிறப்பு. இப்போ அதிகமா ஒரு ஜாதகத்துல செவ்வாய் வந்து நீசமாய் இருந்தாலோ செவ்வாய் வந்து பாதிக்கப்பட்டிருந்தாலோ வீட்டுல மருதாணி செடி வந்து வளர்த்தி அதுக்கு டெய்லி மஞ்சள் நீர் ஊத்திட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த செவ்வாய் வந்து கடுமையா பாதிக்காது. ஆமா. இப்ப செவ்வாயுடைய நேரம் சிவப்பு. மருதாணி அரைச்சு நேரத்துல வச்சா என்ன ஆகுங்க? அப்ப இந்த தோசை வெளியில வந்துருதுல்ல, அதனால அது நல்லது. ரொம்ப ஒரு வித்தியாசமான பரிகாரங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இது எல்லாமே நம்ம நல்லதுக்காக தான் இருக்கும் அப்படின்னு முழு மனசோட முழு நம்பிக்கையோட நீங்க பண்ணீங்கனாலே கண்டிப்பா இந்த திசைகள் இந்த புத்திகள் நடக்கிறது எல்லாமே நமக்கு குறையும். படிப்படியா கண்டிப்பா குறையுமா. இது நம்ம கிட்ட ஜாதகம் பார்க்க நிறைய மக்கள் வராங்க. ஒரு சில பேர்த்துக்கிட்ட காசு பைசா இருக்கும், ஒரு சில பேர்த்துக்கிட்ட இருக்காது. இப்ப அவங்க வீட்டிலேயே வந்து எங்களுக்கெல்லாம் அவ்வளவு சக்தி பத்தாதுங்க, நீங்க இந்த எளிய முறையில ஏதாவது சொல்லுங்க, நாங்க போய் உங்களுடைய நம்பிக்கையின் பேர்ல போய் நாங்க வீட்டுல செய்யறதும் பாருங்க. அதுதாங்க ரொம்ப முக்கியம். ஏன்னா நிறைய பேர் வந்து இன்னைக்கு நம்ம வெளியில போகணும் அப்படின்னா செலவாகும் அப்படின்ற ஒரு பயம் நிறைய பேருக்கு இருக்கு. ஜோதிடம் ஜாதகம் அப்படின்னு போயிட்டாலே செலவாகும் அப்படின்ற ஒரு பெரிய ஒரு இது இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா இனி உள்ள காலத்துல வரவங்கிட்ட ஜாதகம் பார்க்க வர்றதும் கூட நம்ம கிட்ட நிறைய சொல்லுவாங்க, நான் கடன் வாங்கிட்டு ஜாதகம் பார்க்க வந்திருக்கேனுங்க, நீங்க நல்லா சொல்றீங்கிறது எனக்கு தெரியுது, ஆனா என்னால வந்து காசு இல்லாதனாலதான் இவ்வளவு நாள் வரல, என்னுடைய நிலைமை என் ஜாதகத்தை நீங்க பார்த்தாலே தெரியும், அந்த ஜாதகத்துல அவ்வளவு கஷ்டத்தையும் கொடுமையும் அனுபவிச்சுட்டு இருக்கேன், அதனால எனக்கு தெரிஞ்சவர் ஒருத்தர் வந்து நீ இந்த இடத்துக்கு போ, நான் வேணாலும் பணம் கொடுக்குறேன், நீ போய் உன் ஜாதகத்தை பார்த்துட்டு வா அப்படின்னு அவர் கடன் வாங்கிட்டு வந்தாலும் அவர் மனசார என்கிட்ட சொன்னவங்க எல்லாம் நிறைய உண்டு. அவங்களுக்கெல்லாம் நாங்க ஒரு சில பேர்த்துகளுக்கு பைசாவே வாங்குறதுக்கு கை கூசும் இல்லைங்களா, அதனால கொஞ்சம் நீங்க நல்லா இருக்கிற போது கொடுங்கன்னு நாங்க காசு வாங்க மாட்டோம். ஏன்னா அதை கொண்டு போய் ஒரு 5 கிலோ அரிசியோ 10 கிலோ அரிசியோ வாங்கினா அது ஒரு மாசத்துக்கு அவங்க சாப்பிட்டுக்குவாங்க இல்லையா. இந்த நன்மையும் நாங்க இந்த விஷயத்துல கொஞ்சம் தர்ம காரியமா செய்யறோம்.
அதுதான் ரொம்ப எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் எல்லாரும். ஒரு சில ஆனா இது எங்கேயும் அமையாது. நம்ம ஐயா கிட்ட அது இருக்கு. அது நீங்க நேர்ல வந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. இல்ல அவங்க நல்லா இருக்கிறதுக்கு உண்டான வழி எல்லாமே வந்துங்க எளிய பரிகாரங்கள் நிறைய பண்ணலாங்க. இப்போ ஒருத்தர் ஜாதகத்துல இப்ப நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்களுக்கு பரிகாரம் 5000 10,000 செலவு பண்ணித்தான் பரிகாரம் பண்ணணுங்கிறதே இல்ல. செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்களுக்கு இந்த செவ்வாயினால இது நீங்க கேட்டதுனால ஒரு விஷயத்த சொல்றேன். சிம்பிளா உங்களுக்கு செவ்வாய் தோஷம் நீங்கணும்னா செவ்வாய் எத்தனாம் இடத்துல இருக்குதோ 2 4 7 8 12 இந்த இடத்துக்குள்ள இருந்தா செவ்வாய் தோஷம் சொல்றாங்க. இப்ப 7 செவ்வாய் இருந்தா 7 தேங்காய்க்கு சிவப்பு மட்டும் குங்குமம் வச்சு 7 தேங்காய்க்கு மஞ்சள் தொடச்சு 7 தேங்காய்க்கு குங்குமம் வைக்கணும். 7 பொட்டு வைக்கணும். ஒரு தேங்காயில 7 பொட்டு வைக்கணும். தேங்காய் சுத்தி 7 பொட்டு வைக்கணும். 7 பொட்டு வச்சு சிவப்பு துணியில மஞ்சள் அரிசி கொஞ்சம் அதுல கொட்டி இந்த தேங்காய் 7 தேங்காய் அதுல வைக்கணும். சிவப்பு துணி பெருசா விரிச்சு 7 தேங்காயும் வைக்கணும். 7 பொட்டு வச்சிருக்கணும். இது எல்லாமே வச்சு அதுல வந்து துவரம் பருப்பு, மருதாணி தலை, துவரம் பருப்பு இது எல்லாத்தையும் வச்சு எல்லாத்தையும் முடிச்சா போட்டு கையில எடுத்து 7 தடவை ஒரு தலை சுத்தி யாருக்கு அந்த திசை நடக்குதோ புத்தி நடக்குதோ 7. ஆமா அவங்களுக்கு வந்து திசையும் கூட வேணாம். செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்களுக்கு ஓகே சரிங்களா. உங்களுக்கு செவ்வாய் புத்திக்கு நான் பரிகாரம் கொடுத்துட்டேன். இப்ப செவ்வாய் தோஷத்துக்கு நம்ம இந்த ஃப்ளோல நீங்க சொன்னதுனால நான் இது ஒரு எளிய பரிகாரம் அதிகமா கிஃப்டா உங்களுக்கு கொடுக்குறேன் மக்களுக்கு. இது நீங்களும் வீட்லயே செய்யலாம். 7 தேங்காய்க்கு சிவப்பு வச்சு சிவப்பு துணியில 7 எடுத்து 7 தடவை தலை சுத்தி ஓடும் நதியில போய் தலையோட வச்சு என்னை பிடிச்ச செவ்வாய் தோஷம் இன்றோடு நிவர்த்தின்னு தலையோட அப்படியே ஆத்துல மூழ்கி அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டுல வந்து அவங்க முருகருக்கு விளக்கு போட்டாங்கன்னா அவங்களுக்கு செவ்வாய் தோஷம் நிவர்த்தி ஆயிடும். ஆமா இது செவ்வாய்க்கிழமைக்கு செவ்வாழை பழம் தானம் கொடுக்கணும். செவ்வாழை பேரே செவ்வாழை நீ வாழ போற செவ்வாழை. அந்த காலத்துல வாழை மரத்தை ஏன் வச்சாங்க அப்படின்னா வாழையடியாலே வாழ்ந்துகிட்டே இருக்கலாம் வெட்ட தலையும் அதனால அதை அப்படி வச்சாங்க. அதனால வந்து செவ்வாய் தோஷத்துக்கு இது எளிய பரிகாரம். இது கட்டாயம் இது மக்கள் போய் நல்லபடியா செய்யலாம். செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்க கண்டிப்பா இதை கேட்டுட்டு நீங்க வீட்லயும் பண்ணி பாருங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நேரம் ஒதுக்கி மீண்டும் இதுக்கு முன்னாடி சொன்ன பரிகாரங்களையும் நீங்க செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னாலே செவ்வாய் தோஷத்துல இருந்து கொஞ்சம் மருதாணி தலைய உருவி தலை நிறைய போட்டு தண்ணியில மூங்கி குளிச்சாலே அவங்களுக்கு செவ்வாய் தோஷம் போயிடும். ஆமா இப்ப நீங்க தலையில ஒரு தடவை செஞ்சா போதுமான ஒரு கேள்வி வரும். 7 தடவை செய்யணும். அதுக்கு எங்க எத்தனாம் இடத்துல இருக்குது அத்தனாம் இடத்துல 8 செவ்வாய் இருந்து 8 தடவை. ஓகே சோ கேட்டுக்கோங்க எவ்வளவு எத்தனை செவ்வாய் தோஷம் வந்து எதுல இருக்கோ அந்த கணக்குல நீங்க செஞ்சு முடிச்சீங்கன்னா போதும். இது எல்லாமே இப்போ ரொம்ப இப்ப இன்னும் சொல்ல போனோம்னா எனக்கு செவ்வாய் தோஷம் இருக்குதுங்க, செவ்வாய்னா ரத்தம் அப்படிங்கிறாங்க. ரத்த தானே என்னால கொடுக்க முடியாதுங்க, எனக்கு சுகர் இருக்குதுங்கிறாங்க. ஒரு சில பேர் கொடுக்க முடியாம போகும். மாமிசம் சாப்பிடக்கூடியவங்க இருப்பாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு ஆட்டு ரத்தம் இருக்குல்ல அது விலைக்கு வாங்கி தானம் கொடுத்தா அந்த தோஷம் போயிடும். ஆட்டு ரத்தம், ஆட்டு பிளட். ஆமா ஏன்னா செவ்வாயோட வீடுதான் மேசம், அதுக்கும் செவ்வாயோட வீடு அதுவும் ஆடுதான், அது ஆட்டோட வீடுதான். அதனால ஆட்டு ரத்தம் வந்து மாமிசம் சாப்பிடுறவங்களுக்கு நீங்க ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை நாள் போடுவாங்க. அதை வாங்கி இன்னொருத்தருக்கு செவ்வாய்க்கிழமைக்கு நீங்க தானம் பண்ணால உங்க வீட்டுக்கு இருக்கிற செவ்வாய் தோஷம் வெளியே போயிடும். இதெல்லாமே வந்து சிம்பிளான ஒரு எளிய ஒரு பரிகாரமா தெரிஞ்சாலும் வெளியே உங்களுக்கு கம்மிங்க, செலவும் உங்களுக்கு அதிகமா வராது. மெயினா நம்ம எப்பவுமே ஒரு கோயில் குளம் போகணும் அப்படின்னாலுமே நமக்கு கோயில் குளத்துக்கு போறதுக்கு உண்டான செலவு எவ்வளவா இருக்கும், கொஞ்சம் தான். அதே லெவல்ல தான் உங்களுக்கு பரிகாரங்களும் சொல்லிட்டு இருக்காரு ஐயா.